சக்கரவள்ளி கிழங்கை வைத்து சக்க போடு போட்ட பாட்டியம்மா. இப்போ தெரிகிறதா பவர்? அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு உண்மை ஒளிந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் இந்த தலைமுறையில் யாருமே பயன்படுத்துவதில்லை. அந்த காலத்தில் உள்ள உணவுகளில் எல்லாம் எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றது. ஆனால் அதை யாருமே பின்பற்றாமல் இருக்கிறோம். இதில் நாம் மறந்து போன ஒரு சில உணவுகள் தான் சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை. சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கும் நன்மைகளோ அதிகம். அதை சாப்பிட்டால் நாம் மருத்துவரிடம் செல்லவே தேவையில்லை. அதே போலத்தான் மரவள்ளி கிழங்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பதால் உடல் பருமன், மோஷன் பிரச்சனை எல்லாம் நீங்குகிறது. வேர்க்கடலையும் அதே போல. பாதாம் பிஸ்தா கூட தோற்று போகும் வேர்க்கடலையின் முன்னால். இந்த அம்மா சொல்வதை கேளுங்கள். இனி மருத்துவரிடம் செல்லவே தேவையில்லை. சமூக வலைதளத்தில் இப்ப இந்த வீடியோ தான் ட்ரெண்ட். இது கல்லை பத்தி தெரியல. அது என்ன சக்கரவள்ளி கிழங்குனா எதுக்கு யூஸ் ஆகுது? எடுங்க 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 எடுத்து காட்டுங்க. அது எதுக்குமா? இது வந்து குழந்தைங்க எல்லாம் கொடுக்கலாம். 6 மாசத்து குழந்தைங்களுக்கெல்லாம், பெரியவங்களும் சுகருக்கு சாப்பிடலாம். மக்களுக்கு தெரியுது அதெல்லாம். எல்லாம் வந்து வேற எண்ணெய் பொருளுக்கும் வாங்குறாங்க. இது ரொம்ப விரும்ப மாட்டேன்றாங்க. இது ரேட்டு கூட இருக்க கம்மியா இருக்காமா? கம்மிதான், 50 ரூபா தான். ஒரு கேஜி 50 ரூபா. அவ்வளவுதான். இது வந்து கொஞ்சம் வெளியா 60 ரூபா கேஜி. ஒரு கேஜி 120 ரூபா. அது முன்னாடி 50 தான் போட்டுருந்தேன். இப்ப கொஞ்சம் கூட கலியா இருக்குது. சரக்கு வரல நேரம். இல்ல என்னென்ன சத்து இருக்கு? நீ எது எதுக்கு நீ சாப்பிடுறது? சத்து இருக்குது. நாட்டு மூலிகை வைத்தியம், மோசம் ஃப்ரீயா போகும். உடம்புக்கு அவ்வளோ ரத்தம் நல்ல பருவம். இது வந்து நல்ல பொருள். கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்குல சக்கரவள்ளிக்கு எடுத்து சுகருக்கு சாப்பிடலாம். சுகருக்கு பாப்பாங்களோ சின்ன பாப்பா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு அவிச்சு ஊட்டுவாங்க. அதுவும் சாப்பிடலாம். எல்லாமே போட்டு போயிதான். இது நம்ம பெருசா இருக்கு. உடம்புக்கு நல்லது சத்து. இது வந்து இடுப்பு வலி மற்றதுக்கு எல்லாம் நல்லா சிப்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். சிப்ஸ்னா எப்படி சொல்றீங்க? உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியா? இதை நல்லா கழுவிட்டு அப்படியே சீவிட்டு சிப்ஸ் போடுவாங்க. அப்புறம் புட்டு செய்வாங்க. கேரளக்காரங்க புட்டு செய்வாங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவா தெரியாது. புட்டு இது எப்படிமா? புட்டு எப்படி? இது வந்து நல்லா அவிச்சிட்டு நல்லா சிறுவா இருக்கும். அந்த சீவிட்டு இது என்ன? இது சாப்பிடறால என்ன நன்மை இருக்கு? இதுல ரொம்ப சத்து இருக்கு. நிறைய சத்து இருக்கு. இது எவ்வளவு ரேட்டு? இது அவ்வளவுதான், சீப்பா தான் இருக்கு. ஆனா ஏன் மக்கள் வாங்க மாட்டாங்க? அது வந்து இத போட்டு தண்ணியில போட்டு அழிக்கணும். சோம்பேறி தானே. ஓ, சோம்பேறி தானே. அந்த காலத்துல இதான் வீட்டுல எல்லா வீட்டுல இருங்க. பசிக்கு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து நிறைய அதை விரும்ப மாட்டேன்றாங்க. பால் மாறுறாங்க. இத போயிட்டு நான் அழிக்கணும், வேலை இல்ல. அவங்க வீடுகள்ல ஆம்பளைங்க வந்து கேட்டாங்களா, எங்கம்மா அழிக்கிறாங்க, அப்படியே வச்சிடறாங்கம்மா அப்படின்னு பால் மாறுறாங்க. சத்தான விஷயம் சாப்பிடாம எப்படி சொல்ல வரீங்க? இதை விரும்ப மாட்டேறாங்க. சில பேர் வந்து நல்லா விரும்பி செய்து கொடுக்குறாங்க. கொடுத்துருவாங்கன்னா எங்கம்மா செய்து செய்ய மாட்டேங்க, மயக்க மாட்டேங்குமா அப்படின்றாரு. கேட்கறாங்க. மயக்கம்னா நல்ல பொருள்னா இல்ல அப்படின்னு சில பேர் விரும்பி வாங்குறாங்க. இது கூட குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப சுகர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மண்ணுல நிறைய வளர்ந்து அதனால சுகர் ஏறணும். சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேர்க்கெல்லாம் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லது. மோசத்துக்கும் நல்லது, உடம்புக்கு நல்லது. நல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.